Hello, everybody. Welcome back to Hustlers Academy's YouTube channel. This is Subiksha Venkatesh speaking. ஸோ இன்னைக்கு வந்து ஐ தாட் ஆஃப் அட்ரெஸிங் ஒன் கொஸ்டின் ரொம்ப ஃப்ரீக்வெண்டா எனக்கு வந்துட்டே இருக்கிற கொஸ்டின் வந்து நான் இப்போ எடுத்து உங்களுக்கு அதை பத்தி பேசலாம்னு நினைச்சேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்னது அப்படின்னா நான் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்றது லைக் ஹவு டு ஸ்டார்ட் மை ப்ரிப்பரேஷன். ஓகே, நான் இப்போ வெரி நியூ பீப்புள் லைக் சிஎஸ் எக்ஸிக்யூட்டிவ்க்கு இப்போதான் புதுசா வராங்க அப்படின்றவங்களுக்கும் சேம் டவுட் இருக்கு. ஆல்ரெடி 2, 3 அட்டெம்ப்ட்ஸ் குடுத்துட்டும் ஒரு ஃபிகர் அவுட் பண்ண முடியாம இருக்கிறவங்களுக்கும் இந்த டவுட் இருக்கு. நான் எப்படி ஆரம்பிக்கிறது? இவ்ளோ பெருசா இருக்கே புக்ஸு அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் திங் நான் சொல்ற ஸ்டெப்ஸ நீங்க கரெக்ட்டா ஃபாலோ பண்ணணும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இப்போ கிளாஸ் போற ஸ்டூடண்ட்ஸ்க்கு சொல்றேன். கிளாஸ் நீங்க இருக்கீங்க. ஹஸ்லர்ஸோ இல்ல எனி அதர் கிளாஸ். ஓகே. எங்கேயோ நீங்க கிளாஸ் போறீங்க. ஃபார் வெரி குட் கிளாஸ் நீங்க போனீங்க அப்படின்னா, எவ்ரிதிங் தே வில் டூ ஃபார் யூ. ஓகே. அவங்களே எல்லா வேலையும் பண்ணிருவாங்க. நீங்க அவங்க சொல்றத படிச்சா மட்டும் போதுங்கிற மாரி இருக்கும். ஓகே. ஸோ நான் வந்து ஹஸ்லர்ஸ்ல நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கிறத வச்சு நான் சொல்றேன் உங்களுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து கிளாஸ். அதாவது லெக்சர்ஸ். லெக்சர்ஸ வாட்ச் பண்ணணும். வாட்ச் பண்ணிக்கிட்டேவும் இதுல என்ன பண்ணணும் நீங்க? கிளாஸ் ஒர்க் நோட் மெயின்டெயின் பண்ணணும். நம்ம ஹஸ்லர்ஸோட கிளாஸ் ஒர்க் நோட் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா, ப்ராப்பரா ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் மாதிரி எடுத்திருப்போம் நாங்க. ஓகே. ஸோ அந்த கிளாஸ் ஒர்க் நோட் வந்து ப்ராப்பரா மெயின்டெயின் பண்ணணும். அந்த ஃபேக்கல்டி என்ன சொல்றாங்களோ, அத அப்படியே நீங்க எழுதணும். ஓகே. அவங்க போர்ட் யூஸ் பண்றாங்க, பண்ணல. அவங்க ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. நான் சில எக்ஸாம்பிள்ஸ் நான் முக்காவாசி எக்ஸாம்பிள்ஸ் நான் எழுதி சொல்லிக் குடுத்துருவேன். இல்ல போற போக்குல நான் ஏதாவது இந்த மூவி எக்ஸாம்பிள்ஸ்லாம் இருந்தா நான் எழுத மாட்டேன். நெறைய நம்ம கிளாஸ்ல வந்து இந்த மூவிஸோட எக்ஸாம்பிள்ஸ் வச்சு நம்ம பேசுவோம் இல்லையா? லைக் லானா நம்ம ஜனகணமன அண்ட் ஆல் இட்ஸ் லைக் வெரி ஃபேமஸ் ஹஸ்லர்ஸ் அகாடமில அந்த ஜேஏஜிஎல் படிக்கிறப்போ அந்த லெசன் பயங்கரமா நம்ம அந்த படத்த பத்தி வில் ஸ்பீக் அ லாட். ஸோ இந்த மாதிரி நெறைய படம் ரெஃபரன்ஸ் நம்ம எடுத்து பேசுவோம். ஸோ அது எல்லாத்தையுமே நான் கிளாஸ்ல எழுத மாட்டேன். ஸோ நீங்க அதையுமே கிளாஸ் ஒர்க் நோட்ல இந்த எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூவி நேமும் எழுதி வைப்பாங்க. நம்ம ஸ்டூடண்ட்ஸ் நம்ம அப்படிதான் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாரி மெயின்டெயின் பண்ணீங்கன்னா, மைண்ட்ல அப்படியே நிக்கும். ஓகே. ஃபர்ஸ்ட் கிளாஸ் நோட்ஸ் எடுத்து முடிக்கணும். ஸ்டெப் 2 என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த லெசன் முடிக்கிறீங்க இல்லையா? ஒரு லெசனுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் 5 வீடியோ இருக்குன்னு வச்சுக்கோங்க. 5 வீடியோவ பார்த்து முடிச்சு, கிளாஸ் ஒர்க் நோட்டும் எடுத்து முடிச்சுடுறீங்க. இப்ப வந்து ரீட் த கிளாஸ் ஒர்க் நோட் தரோலி. அது நீங்க தான் எழுதியிருக்கீங்கங்கிறதுனால ஈஸியா முடிஞ்சிரும். ஓகே. ஒரு ஃபுல் லெசன் படிக்கிறதுக்கே 1 ஹார்க்குள்ள ப்ராப்பரா நீங்க தரோவா மனப்பாடமே பண்ணிடலாம் கிளாஸ் ஒர்க் நோட்ட. இது முடியுதா? நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுவீங்க அப்டின்னா, ஹஸ்லர் ஸ்டடி மெட்டீரியல் ஆர் மாடியூல் ஆஸ் யூ விஷ். ஏன்னா 2க்கும் பெரிய வித்தியாசம் இருக்காது. நம்ம ஹஸ்லர்ஸ் மெட்டீரியல் மாடியூல்ல தான் எடுத்திருக்கோம். கொஞ்சம் சிம்ப்ளிஃபைடா, கலர்ஃபுல்லா அப்படி இருக்கும். உங்களுக்கு அப்படி குடுத்தா தானே படிக்கிறீங்கன்றதுனால, ஐ டுக் தட் எஃபோர்ட் டூ மேக் ஹஸ்லர் ஸ்டடி மெட்டீரியல். ஸோ இத நீங்க படிக்கணும். இத படிக்கிறப்போ யூ ஹேவ் ஒன் மோர் டாஸ்க். அதுதான் இந்த இம்பார்ட்டன்ட் டாஸ்க். ஓகே. இது வந்து கிளாஸ் போற ஸ்டூடண்ட்ஸ்க்கு. ஓகே. ஸோ இது படிச்சு முடிக்கிறீங்க. நான் இந்த ஸ்டெப்ல நான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் பேசணும். நான் அத அடுத்து பேசுறேன். இது முடிச்சதுக்கு அப்புறமா 4த் ஃபைனலி என்ன பண்ணணும் அப்டின்னா, பாஸ்ட் கொஸ்டின் பேப்பர். பாஸ்ட் கொஸ்டின் பேப்பர். நம்ம நம்ம ஹஸ்லர்ஸ்ல வி கால் இட் விருத்தி. இல்லையா? விருத்தி நம்ம பண்ணுவோம் இல்லையா? லைக் பாஸ்ட் 10 இயர்ஸோட கொஸ்டின் பேப்பர லெசன் வைஸ் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் நம்ம தனி பிடிஎஃப் மாதிரி புரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ அத நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்க அப்டின்னா, ஒரு லெசன் முடிஞ்சிருச்சு. மேம் இவ்ளோ பெரிய ஸ்டெப் எடுத்தா நான் எனக்கு டைம் கன்சியூமிங் இல்லையான்னு கேட்டா, இவ்ளோ வேல பண்ணா தான் அந்த லெசன் மைண்ட்ல நிக்கும், ரீட்டெயின் ஆகும். இத்தன வேல பண்றதுக்கே உங்களுக்கு முடியல அப்டின்னா, தேர் இஸ் நோ பாயிண்ட் இன் லேர்னிங் தட் லெசன் இட்செல்ஃப். ஏன்னா நம்ம வந்து சம்ஸ் போடல. ஓகே. வெறும் கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுட்டு, போதும் நான் இனி சம்ஸ் பிராக்டிஸ் பண்ணிக்கிறேன்னு அப்படி முடியாது. நம்ம வந்து கம்ப்ளீட்டா தியரி பேப்பர் எழுதுறோம் அப்படிங்கிறதுனால, இத்தன ஸ்டெப் பண்ணணும். இது இனிஷியலி ஒரு 2, 3 நாளைக்கு ஒரு ஒரு மேக்ஸிமம் ஒரு 10 டேஸ்க்கு உங்களுக்கு இழுக்கிற மாரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்களே ஒரு பேஸ்க்கு வந்துருவீங்க. நீங்களா அது வந்து ஸ்பீட் அப் பண்ண ஆரம்பிச்சுருவீங்க. ஓகே. ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, அந்த பர்ட்டிகுலர் லெசன்ல இருந்து எங்க இருந்து ரைட், லெஃப்ட், ஃப்ரண்ட், பேக்ன்னு எதுல கேட்டாலும் உங்களால ஆன்சர் பண்ண முடியும். ஓகே. இந்த வேலை நீங்க கரெக்ட்டா பண்ணணும். சோ இதுல இந்த ஸ்டெப் மட்டும் இன்னும் பெண்டிங் இருக்கு. நான் இது இன்னும் டீட்டெயில்டா சொல்றேன். நவ் கமிங் ஆன் டூ செல்ஃப் ஸ்டடி ஸ்டூடண்ட்ஸ். செல்ஃப் ஸ்டடி ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஒரே ஒரு அட்வைஸ் நான் என்ன சொல்றேன் அப்டின்னா, நாட் பிகாஸ் ஐ அம் ரன்னிங் அன் அகாடமி ஐ அம் கிவிங் திஸ் அட்வைஸ். பட் இது இருந்தா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்கிறதுனால மட்டுமே ஐ அம் கிவிங் யூ திஸ் அட்வைஸ். இஃப் பாசிபிள் ஜாயின் அ கிளாஸ்.
ஓகே. இஃப் பாசிபிள் ஜாயின் அ கிளாஸ். செல்ஃப் ஸ்டடி பண்ணவே முடியாதா? இம்பாசிபிளான்னு கேட்டா அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. நாங்க எக்ஸிக்யூட்டிவ் படிக்கும்போதே நாங்க இந்த செல்ஃப் ஸ்டடி படிச்சு தான் கிளியர் பண்ணோம். அதனால தான் சொல்றேன் அது எவ்ளோ டிஃபிகல்ட்டா இருக்கும். அவ்ளோ நீங்க கஷ்டம் எதுக்கு படணுங்கிறதுனால மட்டும் தான் நான் கிளாஸஸ் இஃப் பாசிபிள் நீங்க கண்டிப்பா கிளாஸஸ் போட்டுருங்க. கண்டிப்பா நான் ஹஸ்லர்ஸ்ல தான் போடணும்னு நான் என்னைக்குமே சொல்ல மாட்டேன். அது உங்களோட அ கன்வீனியன்ஸ், உங்களோட கம்ஃபோர்ட், உங்களோட கனெக்ஷன் வித் டீச்சர் பொறுத்து நீங்க எங்க வேணா கிளாஸ் போடலாம். ஓகே. சோ ஆனா ஒரு டீச்சர் நீங்க ஃபேக்கல்டி செலக்ட் பண்றீங்களா? இவங்க என்ன சொன்னாலும் நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணா போதுங்கிற அளவுக்கு உங்களுக்கு ட்ரஸ்ட் இருக்கணும் அந்த ஃபேக்கல்டி மேல. அந்த மாரி ஃபேக்கல்டி கிட்ட யூ கேன் ஜாயின். ஓகே. ஹஸ்லர்ஸ்ல தான் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். நீங்க எங்க வேணா ஜாயின் பண்ணலாம். ஹஸ்லர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, டெமோ லெக்சர்ஸ் இருக்கு. யூ வாட்ச் தட். நீங்க அது ஃபாலோ பண்ண முடிஞ்சது அப்படின்னா, யூ கேன் கான்டாக்ட் அஸ். பட் ஸ்டில் எனக்கு வேற வழியே இல்ல. என்னால செல்ஃப் ஸ்டடி மட்டும் தான் பண்ண முடியும். எனக்கு சுத்தமா எந்த ஆப்ஷனுமே எனக்கு இல்ல அப்படின்னா, அப்பவும் பாசிபிள் தான் இது. கொஞ்சம் கஷ்டப்படணும். ஓகே. பட் அதுக்கும் நான் உங்களுக்கு ப்ராப்பரா டிப்ஸ் சொல்றேன். அ செல்ஃப் ஸ்டடி பண்ற ஸ்டூடண்ட்ஸ் இப்போ வரைக்கும் கிளாஸ் போணுமா? இல்ல நாமளே படிச்சுக்கலாமான்னு யோசிச்சுட்டு அந்த டைலமால இருக்கீங்க அப்டின்னா, கண்டிப்பா கிளாஸஸ் போட்டுருங்க. ஓகே. ஆனா சில ஸ்டூடண்ட்ஸ்க்கு இஃப் இட் இஸ் நாட் பாசிபிள் உங்களுக்கு கிளாஸஸ் போடுறது ஃபீஸிபிளே இல்ல அப்டின்னா, இட் இஸ் ஓகே. நான் அத எப்படி அப்ரோச் பண்ணணுங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே. சோ இங்க வந்து நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்டின்னா, ஸ்ட்ரெய்ட்டா கோ டூ மாடியூல். செல்ஃப் ஸ்டடி பண்ற ஸ்டூடண்ட்ஸ் தயவு செஞ்சு வேற ஃபேக்கல்டி நோட்ஸ யூஸ் பண்ணாதீங்க. ஓகே. நான் ஹஸ்லர்ஸ் மெட்டீரியல்லயும் யூஸ் பண்ண வேணாம்னு தான் நான் சொல்லுவேன். இஃப் லெக்சர்ஸ் பார்க்காம நீங்க மெட்டீரியல் மட்டும் யூஸ் பண்றீங்க அப்டின்னா, நான் அத அட்வைஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா, நானே என்ன பண்ணியிருக்கேன் அப்டின்னா, சில இடத்துல வந்து கிளாஸ்ல நான் ஃபுல்லா ப்ராப்பரா இன்னும் கம்மியா இனி மாடியூல்ல காப்பி பேஸ்ட் பண்ணாலும் அது வந்து ரொம்ப ஹெக்டிக்கா போயிரும் அப்டின்ட்டு, நானே ப்ராப்பர் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் குடுத்து நம்ம கிளாஸ்ல அத டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே. ரொம்ப ஹெக்டிக்கா இருக்கிற டாபிக்ஸ் எல்லாமே ஹஸ்லர்ஸோட ஸ்டடி மெட்டீரியல்ல இருக்காது. ஸ்கிப் பண்ணியிருப்பேன். ஸ்கிப் பண்ணியிருப்பேன்னா என்னது, அது அவங்க கிளாஸ் ஒர்க் நோட்ல இருக்கும். நான் அவங்களயே அங்கேயே எழுத சொல்லிருவேன். கிளாஸ் ஒர்க் நோட்ல பேஜ் நம்பர் இங்க இருக்குன்னு நீங்க எழுதி வச்சுக்கோங்க. அந்த ஹஸ்லர்ஸ் மெட்டீரியல்ன்னு நான் சொல்லிருவேன். ஓகே. அதனால தான் சொல்றேன். இந்த மாரி நெறைய ஃபேக்கல்டீஸ் பண்றாங்க. ஏன்னா அதுதான் ஆக்சுவலி ஃபீஸிபிளும் கூட. ஓகே. ஏன்னா நாங்க மாடியூல்ல இருந்து அப்படியே காப்பி பேஸ்ட் பண்றதுக்காக நம்ம ஸ்டடி மெட்டீரியல்ஸ் பண்றதில்ல. கொஞ்சம் கூட அத சிம்ப்ளிஃபை பண்ணணும்னு தான் நம்ம பண்றோம். அது சிம்ப்ளிஃபையே பண்ண முடியாதுங்கிற பட்சத்துல, அத அழகா ஃப்ளோ சார்ட் போட்டு எப்படி எக்ஸ்ப்ளைன் பண்ணணுமோ, எப்படி அவங்களுக்கு மைண்ட்ல பதிய வைக்கணுமோ, அந்த மாரி கிளாஸ் நோட்ஸ் குடுத்துருவோம். அத வந்து அவங்க ஸ்டடி மெட்டீரியல்ல இருக்காது. கிளாஸ் ஒர்க் நோட்ல தான் இருக்கும். அதனால தான் சொல்றேன். நீங்க செல்ஃப் ஸ்டடி பண்றீங்க அப்படின்னா, எந்த ஃபேக்கல்டியோட நோட்ஸும் தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. ஸ்ட்ரெய்ட்டா மாடியூல்ல இருந்து படிங்க. மேம் மாடியூல் பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. இது எப்படி நான் படிச்சு முடிக்கிறது? 1000 பேஜ் இருக்கு. கம்பெனி லாலலாம் 1000 பேஜஸ் இருக்கு. ஹவ் வில் ஐ பி ஹவ் வில் ஐ பி ஏபிள் டூ கம்ப்ளீட் திஸ் அப்படிங்கிற மாரி யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, அதுக்கு தான் ஒரு அடுத்து நான் வந்து அத கைட் பண்ண போறேன் உங்களுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஸ்டெப் தான். அங்க ஒரு 3 ஸ்டெப் நான் பெண்டிங் வச்சேன் இல்லையா? அதே மாரி இந்த ஸ்டெப். நான் அத அடுத்து எக்ஸ்ப்ளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் மாடியூல்ல நீங்க படிக்கணும். மாடியூல் படிக்கிறதுக்கான ஸ்டெப்ஸ் வந்து நான் அப்புறம் சொல்றேன் உங்களுக்கு. லைக் இதே வீடியோல யூ வில் ஃபைண்ட் இட். ஆ அடுத்து மாடியூல்ல அப்படி படிச்சு முடிச்சுட்டீங்களா? செகண்ட் வந்து பாஸ்ட் கொஸ்டின்ஸ். பாஸ்ட் கொஸ்டின்ஸ்னா நான் எங்க மேம் போய் விருத்திய தேடுறது அப்படின்னா, இது ஒண்ணுமே கிடையாது. விருத்தியும் நானா யோசிச்சு அப்படியே எனக்கு ட்ரீம்ல வந்ததெல்லாம் நான் விருத்தியில போடல. ப்ராப்பர் ஐசிஎஸ்ஐ கைட்லைன் ஆன்சர்ஸ். கைட்லைன் ஆன்சர்ஸ். நீங்க போயி கூகுள்ல போயி ஐசிஎஸ்ஐ கைட்லைன் ஆன்சர்ஸ்ன்னே நீங்க டைப் பண்ணீங்க அப்படின்னாலே யூ வில் கெட். ஓகே. அட்டெம்ப்ட் வைஸ் கிடைக்கும். ஆனா, உங்களுக்கு இங்க என்ன பிரச்சனை? கிளாஸ் போடுற ஸ்டூடண்ட்ஸ்க்கு இங்க என்ன அட்வான்டேஜ் அப்டின்னா, இத தேடி தொலாவி செக்ரிகேட் பண்ணி எப்படி எழுதணும்ன்றத ஆல்டர் பண்ணி நாங்க விருத்தின்னு தனியா குடுத்துர்றோம். நீங்க என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் லைட்டா எஃபோர்ட் போட்டு நீங்க தேடினீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிரும். இப்போ ஒரு லெசன் படிக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜேஏஜேல சிபிசி படிக்கிறீங்க. சிவில் ப்ரொசீஜர் கோட் நீங்க படிக்கிறீங்க. இது படிக்கிறப்பவே உங்களுக்கு கொஸ்டின் ரீட் பண்ணும்போதே தெரியும். இது சிபிசில இருந்து தான் அப்டின்ட்டு. சோ நீங்க என்ன பண்ணுங்க, கைட்லைன் ஆன்சர்ஸ நீங்க டவுன்லோட் பண்ணி அ பிடிஎஃப்பா மட்டும் சேவ் பண்ணி ஒரு தனி ஃபோல்டர் போட்டு வச்சுக்கோங்க. ஸ் செல்ஃப் ஸ்டடி பண்ற ஸ்டூடண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஆர்கனைஸ்டா நீங்க போணும். ஓகே. நான் ஸ்டடி மெட்டீரியல்ஸ யூஸ் பண்ணாதீங்கன்னு நான் சொன்னேன். ஆனாலும் நம்மளுக்கு நெறைய ஆத்தர்ஸோட ஸ்டடி மெட்டீரியல்ஸ் டெலகிராம் சேனல்ல கிடைக்கும். நீங்க என்ன பண்ணுங்க, நல்ல ஃபேக்கல்டீஸோட 2, 3 ஸ்டடி மெட்டீரியல்ஸ டவுன்லோட் பண்ணி ஒரு டிரைவ் லிங்க்ல போட்டு வச்சுக்கோங்க. டிரைவ் லிங்க்ல யூ நீட் டூ மெயின்டெயின் சர்டன் ஃபோல்டர்ஸ். ஓகே. அதையும் நான் சொல்றேன் உங்களுக்கு. பட் அதுக்கு முன்னாடி எப்படி படிக்கணும்ங்கிறத நான் இங்க உங்களுக்கு சொல்லிர்றேன். சோ பாஸ்ட் கொஸ்டின்ஸ முடிக்கணும். பாஸ்ட் கொஸ்டின்ஸ்னா என்னது மேம் அப்டின்னா, ஐசிஎஸ்ஐ கைட்லைன் ஆன்சர்ஸ். ஓகே. 10 வருஷத்துக்கான இது கண்டிப்பா ஐசிஎஸ்ஐயோட வெப்சைட்ல இருக்கு. 10 வருஷத்துக்குன்னா 10 அட்டெம்ப்ட்க்கானது உங்களுக்கு அ ஐசிஎஸ்ஐ வெப்சைட்ல இருக்கு. யூ கேன் டவுன்லோட் அண்ட் ஹேவ் இட் வித் யூ. இத நீங்க பண்ணீங்க அப்டின்னா, யூ ஆர் டன் வித் திஸ் லெசன்.
புரியுதா? மேம் அவங்களுக்கு 3 ஸ்டெப் எங்களுக்கு 2 ஸ்டெப் தானா அப்டின்னா, அந்த 3 ஸ்டெப் முடியறக்கும், இந்த 2 ஸ்டெப் முடியறதுக்கும் ஒரே டைம் தான் எடுக்கும். ஏன்னா, உங்களுக்கு படிக்கிறது ஈஸி ஆயிரும். ஆனா லெக்சர்ஸ்ல அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஓகே. நீங்க படிக்கிறது ஸ்டார்ட்டிங்ல இருந்தே கொஞ்சம் டிஃபிகல்ட்ங்கிறதுனால அந்த டைம் கொஞ்சம் உங்களுக்கு எடுக்கும். அவ்வளோதானே தவிர, பெருசா உங்களுக்கு ரொம்ப லேட் ஆகும் அப்டியெல்லாம் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரே டைம்ல நீங்க முடிக்கலாம் இத. ஓகே. செல்ஃப் ஸ்டடி ஸ்டூடண்ட்ஸ்க்கு 2 ஸ்டெப் தான். ஆனா, கிளாஸ் போற ஸ்டூடண்ட்ஸ்க்கு நான் சொன்ன ஸ்டெப்ஸ நம்ம கிளாஸ்லயே நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். பட் ஸ்டில் ஐ ஹேட் டூ மென்ஷன் ஹியர். ஒரு வேள ஹஸ்லர்ஸ்ல இல்லாம வேற கிளாஸ்ல படிச்சீங்கன்னா, உங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே. நவ் இப்போ செல்ஃப் ஸ்டடி ஸ்டூடண்ட்ஸ்க்கு கிவ் மீ 1 மினிட். பென்னு ஒளறிட்டு இருக்கு. எஸ். செல்ஃப் ஸ்டடி பண்றீங்க அப்டின்னா, நீங்க சிஎஸ் எக்ஸிக்யூட்டிவ் ரிசோர்ஸஸ் அப்டின்னு நீங்க ஒரு டிரைவ் லிங்க்ல ஒரு ஃபோல்டர பிரிப்பேர் பண்ணி வைங்க. இதுக்கு கீழ மாடியூல் 1க்கு தனி ஃபோல்டர், மாடியூல் 2க்கு தனி ஃபோல்டர். ஃபர்ஸ்ட் ஒன் கிளியரா? சோ நீங்க என்ன பண்றீங்க? இது 2மே ஃபோல்டர்ஸ். இந்த ஃபோல்டர்க்குள்ள அகைன் 2 ஃபோல்டர் நீங்க பிரிப்பேர் பண்ணணும். ஏன்னா இந்த மிஸ்டேக்லாம் நாங்க பண்ணிட்டோம். அதனால எங்களுக்கு ரொம்ப எக்ஸாம் டைம்ல ரொம்ப ஹெக்டிக்கா போயிருச்சு. சோ அதனால நீங்க இதெல்லாம் கொஞ்சம் ஆர்கனைஸ்டா டே 1ல இருந்தே எடுத்துட்டு போயிட்டீங்க அப்டின்னா, உங்களுக்கு ஈஸியா இருக்குங்கிறதுனால நான் ரொம்ப கீழ இறங்கி உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கேன். சோ இந்த ஃபோல்டர் பிரிப்பேர் பண்றீங்களா? நெக்ஸ்ட் மாடியூல் 1ன்னு போட்டுருச்சுன்னா, அகைன் சப்ஜெக்ட் வைஸ் சப்ஜெக்ட் வைஸ்க்கு தனித்தனி ஃபோல்டர் நீங்க பிரிப்பேர் பண்ணணும். புரியுதா? சோ எத்தன ஃபோல்டர்ஸ் பிரிப்பேர் பண்றீங்க? ஒரே ஃபோல்டர் தான். ப்ராடர் ஃபோல்டர் வந்து சிஎஸ் எக்ஸிக்யூட்டிவ் ரிசோர்ஸஸ். நெக்ஸ்ட் மாடியூல் 1, மாடியூல் 2க்கு தனித்தனி ஃபோல்டர். மாடியூல் 1க்கு கீழ 4 சப்ஜெக்ட்க்கும் தனித்தனி ஃபோல்டர். மாடியூல் 2லயும் 3 சப்ஜெக்ட்க்கு தனித்தனி ஃபோல்டர். இந்த மாரி பிரிப்பேர் பண்ணி வைக்கணும் நீங்க ஃபர்ஸ்ட். அடுத்து நீங்க என்ன பண்றீங்க அப்டின்னா, இப்போ சி லான்னு வச்சுக்கோங்க. கம்பெனி லான்னு வச்சுக்கோங்க. இதுல ஃபேக்கல்டி நோட்ஸ்க்கு தனி ஃபோல்டர், மாடியூல்க்கு தனி ஃபோல்டர், ஃபேக்கல்டி நோட்ஸ்க்கு தனி ஃபோல்டர், மாடியூல்க்கு தனி ஃபோல்டர் அண்ட் ஒன் மோர் திங் ஐசிஎஸ்ஐ கைட்லைன்ஸ். கைட்லைன் ஆன்சர்ஸ். ஓகே. இந்த ஃபேக்கல்டி நோட்ஸ்க்கு கீழ நீங்க என்ன பண்ணணும்? நீங்க Telegramல இருந்தெல்லாம் டவுன்லோட் பண்றீங்க இல்லையா? ஸ்டடி மெட்டீரியல்ஸ். அத வந்து அந்த ஸ்டடி மெட்டீரியல அந்த ஃபேக்கல்டி நேம் போட்டே நீங்க சேவ் பண்ணி வைக்கணும். ஆர் அகாடமி நேம் போட்டு நீங்க சேவ் பண்ணி வைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹஸ்லர் ஸ்டடி மெட்டீரியல் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்கன்னு வச்சுக்கோங்க. ஹஸ்லர்ஸ்ன்னு போட்டுக்கலாம். இல்ல சுபிக்ஷான்னு போட்டுக்கலாம். நீங்க என்ன வேணா என் பேர் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, மை நேம் இஸ் சுபிக்ஷாங்க. சோ நீங்க அந்த பேர் போடலாம். இல்ல எனி அதர் ஃபேக்கல்டி நேம் நீங்க போடலாம். இந்த மாரி ஒரு 3 மட்டும் வச்சுக்கோங்க. ரொம்ப ஜாஸ்தி வேணாம். 3 ஸ்டடி மெட்டீரியல்ஸ் மட்டும் நீங்க ஸ்பேர்க்கு வச்சுக்கோங்க. ஆனா நம்ம சோல்லி ரிலை பண்ண போறது என்னமோ மாடியூல்ல தான். ஓகே. மாடியூல்ல இருந்து தான் நம்ம படிக்க போறோம். அது என்னங்கிறதும் நான் சொல்லி தரேன் உங்களுக்கு. ஆனா இந்த மாரி நீங்க பிரிச்சு வச்சுக்கணும். ஓகே. இதே மாரியே எல்லா சப்ஜெக்ட்ஸுமே. கம்பெனி லா முடிஞ்சா ஜேஐஜிஎல், செட்டிங் அப் ஆஃப் பிசினஸ் என்டிட்டீஸ், டாக்ஸ், சிஏஎஃப்எம், டிஎம்எஸ்எல், இபிசிஎல் எல்லாத்துக்குமே தனி ஃபோல்டர்ஸ் போட்டு நீங்க இந்த வேலைய பண்ணணும். ஒன் டைம் வொர்க் தானே உங்களுக்கு. ஒரு நாள் உட்கார்ந்தீங்கன்னா, ஃபுல்லா ஒரு 2, 3 ஹவர்ஸ் உட்கார்ந்தீங்கன்னா, இந்த மெட்டீரியல் கலெக்ஷன் வேலை எல்லாத்தையும் முடிச்சிடலாம் நம்ம. இல்லையா? சோ இத வந்து நீங்க பண்ணி வச்சுட்டீங்க அப்டின்னா, அடுத்த ஸ்டெப்ஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ரைட்? சோ இப்ப புரிஞ்சிருச்சா? Google Driveல இந்த மாரி போட்டு வச்சீங்கன்னா, அது பாட்டுக்கு இருக்கும். பேக்கப் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, அது பாட்டுக்கு இருக்கும். நீங்க எதையுமே பிரிண்ட் அவுட் எடுக்க வேண்டிய நெசசரி இருக்காது. மாடியூல் உங்களுக்கு வீட்டுக்கு அனுப்பிச்சுருவாங்க. அது மட்டும் கையில வச்சுக்கோங்க. வேற எதுவுமே இங்க பிரிண்ட் அவுட் எடுக்க வேண்டாம். சில ஸ்டூடண்ட்ஸ் நான் பார்த்திருக்கேன். பெரிய தலகாணி சைஸ்ல ஸ்பைரல் போட்டு வந்துருவாங்க. ஆனா 2 பேஜோ, 3 பேஜ் மட்டும் தான் அந்த புக்ல இருந்து ரெஃபர் பண்ணுவாங்க. எதுக்கு அது பண்றீங்க? மாடியூல் கையில இருக்கு. என்னவா இருந்தாலும் மாடியூல்குள்ள இருந்து மட்டும் தான் கொஸ்டின் வரும். ரைட்? மாடியூல்ல சில ஏரியா கஷ்டமா இருக்குதா? நான் ஃபேக்கல்டி நோட்ஸ்ல செக் பண்றேன். அது ஈஸியா இருக்கா? மாடியூல்லயே நான் எழுதி வைக்கிறேன். நான் இத ஆக்சுவலி இத எப்படி படிக்கணும்ங்கிறத நான் டீட்டெயில்டா உங்களுக்கு சொல்றேன். ஸோ செல்ஃப் ஸ்டடி ஸ்டூடண்ட்ஸ் இந்த ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா கொஞ்சம் ஆர்கனைஸ்டா போகும். ரைட்? நவ் கமிங் ஆன் டூ மாடியூல் ரீடிங். ஓகே. மாடியூல் ரீடிங். இப்ப வந்து உங்களுக்கு கையில 6 மாசம் டைம் இருக்கு. 6 மந்த்ஸ் ஆஃப் டைம் இருக்கு. அதனால நான் சொல்ற ஸ்டெப்ஸ தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்க. இதுல 2, 3 பேர் ஐ டோன்ட் நோ ஹூ தட் பெர்சன் இஸ். கன்டினியூஸா எந்த வீடியோ போட்டாலும் ஹி ஆர் ஷி ஐ டோன்ட் நோ அந்த யூசர் நேம் கூட ஏதோ ஃபேக் ஐடி மாரி இருந்தது. ஹி ஆர் ஷி வில் பி லைக், மேம் ஆக்சுவலி அது பண்ணா தானே பெட்டர். நீங்க என்ன இப்படி சொல்றீங்க? அப்படின்ட்டு.
If you feel that is better, go ahead. No, like I'm here to help out the students who are like completely hopeless. ஹோப்பே இல்லாம இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான் என்னோட டார்கெட். ரைட்? அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும்னு தான் நான் இது பண்றேன். அண்ட் பீயிங் ஹியர் ஃபார் சோ மெனி இயர்ஸ், ஐ நோ வாட் இஸ் ரைட் அண்ட் வாட் இஸ் ராங். வாட் இஸ் ரைட்ன்னு தெரியுதா தெரியலையாங்கிறத விட வாட் வில் நாட் ஒர்க்குங்கிறது எனக்கு நல்லா தெரியும். பிகாஸ் நான் ஸ்டார்டிங்ல செல்ஃப் ஸ்டடி பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்க படிச்சதுனால வி நோ எது ஒர்க் ஆகும், எது ஒர்க் ஆகவே ஆகாதுன்னு நம்மளுக்கு தெரியும். ஓகே. ஒரு விஷயம் நீங்க இப்போ நான் இத ஏன் நம்ப வீடியோல தேவையில்லாம சொல்றேன் அப்டின்னா, அட்லீஸ்ட் ஒன் கமெண்ட். ஓகே. ஒரே ஒருத்தர் தான். சேம் பெர்சன் ஹில் பி கமெண்டிங் லைக், "மேம் இந்த ஸ்ட்ராட்டஜினா டைம் வேஸ்ட் இல்லையா?" அப்டின்ட்டு. அத பார்த்து நீங்க எதுவும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிற வேண்டாம். நான் என் கண்ல பட்டுச்சுன்னா, ஐ டிலீட் தட் காமெண்ட். உங்களுக்கு அத பார்த்து நீங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிற வேணாங்கிறதுனால நான் இங்க மென்ஷன் பண்றேன் உங்களுக்கு இந்த மாரி. கண்டிப்பா நான் சொல்ற ஸ்டெப்ஸ நீங்க ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். செல்ஃப் ஸ்டடி ஸ்டூடண்ட்ஸா இருந்தீங்க அப்டின்னா. ஓகே. அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ். இது வந்து மஸ்ட். ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் இப்பவும் சொல்றேன், எக்ஸாம் எழுதும்போது எனக்கு அந்த ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் ஹெல்ப் பண்ண மாரி எதுவுமே ஹெல்ப் பண்ணல. எந்த ஃபேக்கல்டி நோட்ஸும் எனக்கு ஹெல்ப் பண்ணல. நானா எடுத்த ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வந்து எனக்கு அவ்ளோ டைம் சேவ் பண்ணுச்சு. இப்போ கண்டிப்பா உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகும். டைம் வேஸ்ட்ன்னுலாம் சொல்ல முடியாது. இட் வில் டேக் அ லிட்டில் லாங்கர். ஆனா இத பண்ணி தான் ஆகணும். ஓகே. லைக் மத்தவங்கலாம் என்ன சொல்றாங்கன்றதுலாம் வி டோன்ட் லெண்ட் யூர் இயர்ஸ். அவங்களுக்கு அவ்ளோ டைம் தே ஆர் வெரி மச் ஃபோகஸ்ட், இந்த மாரி தேவையில்லாத வேலைலாம் அவங்க பண்ண மாட்டாங்க. பட் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் ஆர் வெரி, வெரி, வெரி இம்பார்ட்டன்ட். அத எப்படி எடுக்கணும்ங்கிறதும் நான் தனியா சொல்றேன் உங்களுக்கு. ஓகே. இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட். இத இப்படிதான் பண்ணி ஆகணுங்கிற மாரி ஒரு தனி மெத்தட் இருக்கு. ஓகே. அத அப்படித்தான் நீங்க எடுக்கணும். ஓகே. செகண்ட் வந்து மாடியூல் ரீடிங் பண்ணிட்டு இருக்கிறப்போ 90% நீங்க மாடியூல் தான் ரிலே பண்ணணும். ஓகே. கண்டிப்பா மாடியூல்ல இருந்து மட்டும் தான் படிக்கணும். நான் சொல்ற மாரி ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எடுத்துட்டீங்கன்னா, மாடியூல் படிக்கிறது ஒரே ஃபன்னா இருக்கும் உங்களுக்கு. ஓகே. லிட்டரலி உங்களுக்கு யூ வில் ஃபால் இன் லவ் வித் தட். நான் சொல்ற மாரி ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எடுத்து படிச்சீங்கன்னா, அது ஒரு மாரி நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும் உங்களுக்கு படிக்கிறதுக்கு. ஓகே. ஸோ 90% மாடியூல் மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. 10ல மாடியூல்ல வந்து உங்களால முடியல. சில இடத்துல வந்து சில டாபிக்ஸ் வந்து ரொம்ப போட்டு நோண்டுன்னு நோண்டியிருப்பாங்க. அது என்னால மாடியூல்ல எத்தன தடவ படிச்சாலும் எனக்கு புரியல அப்படிங்கிற மாரி டாபிக்க மட்டும் நீங்க அந்த ஃபேக்கல்டி நோட்ஸ் பார்த்தீங்க இல்லையா? ஒரு 3 ஃபேக்கல்டி நோட்ஸ் நம்ம வச்சிருக்கோம் இல்லையா? 3யும் எடுத்து பாருங்க. ஃபேக்கல்டி நோட்ஸ் நம்ம எப்போ ஓப்பன் பண்ணணும்? எந்த இடத்துல நம்மளுக்கு ஸ்டக் ஆகுதோ, அந்த இடத்துல நம்ம ஓப்பன் பண்ணணும் ஃபேக்கல்டி நோட்ஸ். அதுவரைக்கும் நம்ம மாடியூல மட்டும் தான் வச்சு படிக்கணும். ஓகே. சோ இந்த 3 ஃபேக்கல்டி நோட்ஸையும் செக் பண்ணுங்க. யார் வந்து அந்த பர்ட்டிகுலர் டாபிக்க நம்மளுக்கு புரியிற மாரி குடுத்துருக்காங்கன்னு செக் பண்ணுங்க. ஓகே. உங்களால அது முடிஞ்சா நம்ம கிளாஸ் ஒர்க் நோட்லயும் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மிஸ்டர் பி இந்த ஃபேக்கல்டியோட நோட்ஸ்ல நீங்க ஸ்டக் ஆயி நிக்கிற மாடியூல்ல உங்களுக்கு புரியாத டாபிக்க மிஸ்டர் பி அழகா குடுத்திருக்காரு அப்டின்னா, மாடியூல்லயே நீங்க எழுதி வைங்க. இந்த மாரி மிஸ்டர் பி யோட நோட்ஸ்ல பேஜ் நம்பர் சோ அண்ட் சோ. இப்படி நீங்க எழுதி வைக்கலாம். அப்படியும் முடியலையா, நான் எந்த மெத்தட் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா, என்கிட்ட எல்லா சைஸ்லயும் ஸ்டிக்கி நோட்ஸ் இருக்கும். என்கிட்ட இந்த சைஸ்ல ஒரு ஸ்டிக்கி நோட் இருக்கு. ஒரு பேராகிராஃபா என்னால எழுதி ஒட்ட முடியும். அந்த இடத்துல மிஸ்டர் பி யோட அ நோட்ஸ்ல இருந்து, எனக்கு அது புரியிற மாதிரி என்னோட இந்த ஹேண்ட் ரிட்டன் டெக்னிக்க யூஸ் பண்ணி நான் இந்த ஃப்ளோ சார்ட்ஸ் மாரி போட்டு, மாடியூல்ல அந்த டாபிக் இருக்கும் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் ஷேர் சர்டிபிகேட். இந்த டாபிக் தான் உங்களுக்கு புரியலன்னு வச்சுக்கோங்க. ஈஸியான டாபிக் தான் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இது புரியல. இது மிஸ்டர் பி யோட நோட்ஸ்ல தான் உங்களுக்கு புரியுது. ஆனா இது மாடியூல்ல நீங்க என்ன பண்றீங்க அப்டின்னா, இந்த ஸ்டிக்கி நோட்ல மிஸ்டர் பி யோட நோட்ஸ் இருக்கு இல்லையா? அத நான் ஷார்ட் பண்ணி எழுதியிருக்கேன்ல. இந்த ஸ்டிக்கி நோட்ட தூக்கி இந்த இடத்துல நான் ஒட்டிருவேன் இப்டி. இதனால என்ன ஆகும்? எனக்கு எக்ஸாமுக்கு முன்னாடி உட்கார்ந்து தேடுன்னு தேட வேண்டாம். ஃபேக்கல்டி நோட்ல இருந்து தான் நான் எடுத்திருக்கேன்னு கீழ மென்ஷன் பண்ணிருவேன் நானு. ஓகே. சோ இந்த மாரி தான் நீங்க மாடியூல் படிக்கணும். இந்த மாரி படிச்சீங்கன்னா, ரொம்ப ஆர்கனைஸ்டா டே 1ல இருந்து போனீங்கன்னா, உங்களுக்கே ரொம்ப ப்ரவுடா இருக்கும் உங்கள பார்த்து. ஓகே. சோ இந்த வேலை நீங்க கண்டிப்பா பண்ணுங்க. ரைட்? டன். சோ இப்ப ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் தான் டெக்னிக்கே நம்மளுக்கு. ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் தான் ஐ வில் ஷோ யூ சம்திங். நான் உங்களுக்கு லைவ்வா எடுத்தே காமிக்கிறேன். எந்த அளவுக்கு அது எஃபெக்டிவா இருக்கும் அப்படின்னு. தெரியுதுன்னு நெனைக்கிறேன். எஸ். இது வந்து மாடியூலோட ஒரு டாபிக்க தான் நான் கட் பண்ணி இங்க வச்சிருக்கேன். இது டாபிக் வந்து ரொம்ப ஈஸி தான். ஓகே. இது என்னது? ஜெனரல் பிரின்சிபிள்ஸ் ரிகார்டிங் அலாட்மென்ட்ன்னு குடுத்திருக்காங்க. இது வந்து இப்ப படிக்கிறதுக்கு ஈஸி தான். உள்ள நீங்க ஃபுல்லா மனப்பாடமாவும் சொல்லுவீங்க நீங்க. ஆனா, எக்ஸாமுக்கு முன்னாடி இத்தனைய நீங்க படிக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்கா? பேனிக் ஆயிற மாட்டோமா? இவ்ளோ படிக்கிறத பார்த்து.
சோ அதனால நான் என்ன சொல்றேன், இந்த மாரி இருக்கு இல்லையா? உட்கார்ந்து ஷார்ட் நோட்ஸ் எடுங்க. டைம் போச்சுன்னா பரவால்ல. 6 மாசம் என்ன பண்ண போறீங்க வேற? ஷார்ட் நோட்ஸ் தான் எடுக்கணும் நீங்க. மாடியூல்லயே நான் அண்டர்லைன் பண்ணிக்கிறேன். மாடியூல்லயே நான் ஹைலைட் பண்ணிக்கிறேன் அப்டின்னா, எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் பயந்துருவீங்க நீங்க மாடியூல பார்த்தேவும். இல்லையா? சோ அதனால ஷார்ட் நோட்ஸ நீங்க எடுக்கணும். ஓகே. ஃபர்ஸ்ட் என்னது? இங்க என்ன நான் உங்களுக்கு லைவ்வா எடுத்து காமிக்கிறேன். அலாட்மென்ட்னா 1 செகண்ட். ஓகே. ரைட். அலாட்மென்ட்னா என்ன சொல்லியிருக்காங்க? Allotment of share means the act of appropriation by appropriation இங்க keyword கரெக்ட்டா? யார் appropriate பண்றா? Board of directors of the company out of the previously unappropriated capital of the company. Yeah, previously unappropriated capital of the company of a certain number of shares to person who have made application for shares. ஓகே. இட் இஸ் ஆன் அலாட்மென்ட் தட் ஷேர் கம்ஸ் இன்டூ எக்ஸிஸ்டன்ஸ். ஓகே. அலாட்மென்ட் ஆச்சுன்னா தான் ஷேர் கம்ஸ் இன்டூ எக்ஸிஸ்டன்ஸ். இது வந்து பார்க்கறக்கு 4 லைன் மாரி தான் இருக்கு. இத வந்து நீங்க மனப்பாடம் தான் பண்ணி ஆகணும். இல்லையா? சும்மா நீங்க ஓன் வேர்ட்ஸ்ல எழுதுற மாரி இங்க எதுவுமே இல்ல. கரெக்ட்டா? சோ ஆனா எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் உட்கார்ந்து இந்த லைன் பை லைன் படிக்க டைம் இருக்குமா நம்மளுக்கு? இருக்காது. ரைட்? சோ அதனால நான் இங்க என்ன சொல்றேன் அப்டின்னா, ஃபர்ஸ்ட் allotment of share means the act of appropriation by board of directors of the company. ஃபர்ஸ்ட் இது வரைக்கும் பார்ப்போம். இப்படி நீங்க பிரிச்சு நீங்க பண்ணணும். ஓகே. சோ ஃபர்ஸ்ட் நீங்க ஹெட்டிங் போட்டுக்கோங்க. இந்த மாரி ஜெனரல் பிரின்சிபல்ஸ் ரிகார்டிங் அலாட்மென்ட் அப்படின்னு. ஹெட்டிங் என்னது? எதையுமே ஃபுல்லா எழுதாதீங்க. இது வந்து அலாட்மென்ட். அலாட் மீல டீ. மேல வந்து டீ போடணும். இது வந்து நீங்க 12த் 11த் 12த்ல வந்து இங்கிலீஷ்ல நோட் மேக்கிங்ன்னு ஒரு டாபிக் வந்திருக்கும். அங்க கத்திருப்போம் நம்ம. இத தான் நீங்க யூஸ் பண்ணணும். இத இத வந்து நீங்க யூஸ் பண்ண யூ நோ அண்டர்ஸ்டாண்ட். எனக்கு வந்து பல வருஷமா நோட்ஸ் எடுக்கிறதுனால நான் பிரின்சிபல்ஸ இப்படித்தான் எழுதுவேன். சோ எனக்கு பார்த்த உடனே தெரியும் இது பிரின்சிபல்ஸ் தான் அப்படின்னு. ரைட்? சோ ஃபர்ஸ்ட் இது வந்து பிராட் ஹெட்டிங். ஓகே. அடுத்து அதுல ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? அலாட்மென்ட்டோட டெஃபினிஷன் சொல்லியிருக்காங்க. அதுல நம்ம ஃபர்ஸ்ட் லைன் என்ன பார்த்தோம்? அலாட்மென்ட் மீன்ஸ் த ஆக்ட் ஆஃப் அப்ராப்ரியேஷன் பை போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஆஃப் தி கம்பெனி. முதல்ல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எழுதுறோம்? அலாட்மென்ட் மீன்ஸ் ஆக்ட் ஆஃப் அப்ராப்ரியேஷன். யாரு? பை போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். எத அப்ராப்ரியேட் பண்றாங்க? சோ ஃபர்ஸ்ட் முடிஞ்சா? ஆக்ட் ஆஃப் அப்ராப்ரியேஷன் ஆஃப் போர்ட் ஆஃப் ஆக்ட் ஆஃப் அப்ராப்ரியேஷன் பை போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஆஃப் தி கம்பெனி முடிஞ்சா? அவுட் ஆஃப் எதுல இருந்து நம்ம அவங்க அப்ராப்ரியேட் பண்றாங்க? அப்ராப்ரியேட்னா பிரிக்கிறது. அப்ராப்ரியேட்னா பிரிச்சு தர்றது தான் அப்ராப்ரியேட்னு சொல்லுவாங்க. எதுல இருந்து அப்ராப்ரியேட் பண்ணுவாங்க? அவுட் ஆஃப் ப்ரீவியஸ்லி அன்அப்ராப்ரியேட்டட். உங்களுக்கு புரியணுங்கிறதுனால நான் லாங்கா எழுதுறேன். நான் வந்து இன்னும் ஷார்ட்டா எழுதுவேன். அது வந்து உங்களுக்கு ஸ்டார்ட்டிங்லயே அப்படி இருந்தா உங்களுக்கு புரியாது. சோ நீங்க போக உங்களுக்கே வந்துரும் அது. ஓகே. சோ இது முடிஞ்சா? நெக்ஸ்ட் ஆஃப் கேபிட்டல் ஆஃப் தி கம்பெனி. அன்அப்ராப்ரியேட்டட் கேபிட்டல் ஆஃப் தி கம்பெனி. கேபிட்டல்னாலே நம்மளுக்கு தெரியும் ஆஃப் த கம்பெனி தான் அப்படின்ட்டு. ஆஃப் a certain number of shares to the persons who have made application for shares into certain number of shares to people applied for shares. கரெக்ட்டா? புரிஞ்சிருச்சா? இது இப்படி பிரிச்சு எழுதுனீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, இதோட நிறுத்தக்கூடாது. இது பிளாக் கலர் பேக்கிரவுண்டுங்கிறதுனால ஹைலைட் பண்ணா எவ்ளோ தெரியும்னு தெரியல. சோ ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்தோனே இந்த அப்ராப்ரியேட்ட நான் ஹைலைட் பண்ணிக்குவேன். அப்ராப்ரியேஷன். எத அப்ராப்ரியேட் பண்றேன்? பிரீவியஸ்லி அன்அப்ராப்ரியேட்டட். அப்ராப்ரியேஷன் பை போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். அவுட் ஆஃப் பிரீவியஸ்லி அன்அப்ராப்ரியேட்டட் கேபிட்டல். இதுல இது 2 தான் கீவேர்ட்ஸ். நெக்ஸ்ட் இன்டூ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் டூ பீப்பிள் அப்ளைட். ஓகேவா? இது வந்து உங்களுக்கு என்னடா இவ்ளோ பெரிய வேலை இதுக்கு நான் இந்த 4 லைன் படிச்சுக்குவேனேன்னு உங்களுக்கு இப்போ தோணும். பட் ட்ரஸ்ட் மீ இந்த மாரி நீங்க ஃப்ளோ சார்ட்ஸ் போட்டு எடுத்தீங்க அப்டின்னா, யூ வில் டெஃபினெட்லி தேங்க் மீ ஆஃப்டர் எக்ஸாம்ஸ். ஓகே. இப்ப என்னடா எக்ஸ்ட்ரா வேல மாரி தெரியும் உங்களுக்கு. தயவு செஞ்சு சோம்பேறித்தனப்படாம இப்டி எழுதிருங்க. இப்டி எழுதிட்டா ஓகே. உங்களுக்கு வந்து என்ன தெரிஞ்சிரும், ஒரு வார்த்தை கூட இங்க மிஸ் ஆகாது. ஓகே. இதுல எத்தன பாயிண்ட்ஸ் எழுதியிருக்கோம்? 1, 2,
3 அண்ட் 4 4 பாயிண்ட்ஸா பிரிச்சு எழுதியிருக்கோம். ஸோ 4 பாயிண்ட்ஸா பிரிச்சு எழுதுறப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல அப்ராப்ரியேஷன் என்னது கீவேர்டு. செகண்ட் பாயிண்ட்ல ப்ரீவியஸ்லி அன்அப்ராப்ரியேட்டட் கீவேர்டு. தேர்ட் வந்து இன்டூ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் கீவேர்டு. ஃபோர்த் வந்து டு பீப்பிள் அப்ளைட். இந்த மாதிரி ஃப்ளோ சார்ட் மாதிரி மைண்ட்ல அப்படியே உட்காந்துரும் இது. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கிறப்போ டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். பட் போக போக புரிஞ்சிடும். இதை இப்படி எடுக்கணும். அடுத்து கீழே ஜெனரல் பிரின்சிபல்ஸ் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா? இதையும் படிப்போம் இப்போ. ஃபாலோயிங் ஜெனரல் பிரின்சிபல்ஸை நீங்க அப்சர்வ் பண்ணணும் வைல் அலாட்மெண்ட் ஆஃப் செக்யூரிட்டிஸ். ஒரு செக்யூரிட்டிஸ் அலாட் பண்றப்போ இந்த பிரின்சிபல்ஸை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். கைட்லைன்ஸை நீங்க பாத்துக்கணும். அலாட்மெண்ட் யார் பண்ணணும் ஃபர்ஸ்ட் அப்படின்னா பை ப்ராப்பர் அத்தாரிட்டி. கரெக்டா? ப்ராப்பர் அத்தாரிட்டி யாரா இருக்கலாம் அப்படின்னா போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸா இருக்கலாம். ஆர் கமிட்டி. இந்த செக்யூரிட்டிஸ் அலாட் பண்றதுக்காக போர்டு நம்மள ஆத்தரைஸ் பண்ணியிருக்கிற ஒரு கமிட்டி. ஓகே ரைட்டா? இது 2 லைன் தான். ஆனா இத வந்து 3 வார்த்தையில நீங்க இத முடிக்கலாம். எப்படின்னு பார்க்கலாமா? எஸ். அதுல ஜெனரல் பிரின்சிபல்ஸ்ல சோ ஃபர்ஸ்ட் இந்த டாபிக்க நான் தெரியாம ஃபர்ஸ்ட் இத இங்க கீழ எழுதிட்டேன். சோ ஃபர்ஸ்ட் நீங்க இத தான் எழுதணும். இத எழுதிட்டு அடுத்து வந்து இந்த ஜெனரல் பிரின்சிபல்ஸ் நீங்க எழுதணும். ஃபர்ஸ்ட் என்னது? அலாட்மெண்ட் யார் பண்ணணும்? அப்ராப்ரியேட் அத்தாரிட்டி. இத வந்து கொஞ்சம் போக நம்ம எப்படி போட்டுருவோம் அப்படின்னா ஆப் அத்தாரிட்டின்னு போகும். இன்னும் பழகிட்டீங்க அப்படின்னா ஏஎன் போட்டுக்கலாம். பார்த்தாலே புரிஞ்சிரும் உங்களுக்கு. ஆனா பிகினிங் ஃபர்ஸ்ட் லெசன், செகண்ட் லெசன்க்கெல்லாம் ஃபுல்லாவே எழுதுங்க. ஓகே. பை அப்ராப்ரியேட் அத்தாரிட்டி. அங்கேயே சொல்லியிருந்தாங்களே அப்ராப்ரியேட் அத்தாரிட்டி யாரா இருக்கலாம் அப்படின்னு. போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸா இருக்கலாம். ஆர் ஆத்தரைஸ்ட் கமிட்டி. புரிஞ்சிருச்சா? இப்ப இந்த லைன நீங்க பார்த்தா உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா? இல்ல இந்த ஃப்ளோ சார்ட் அப்படியே மைண்ட்ல நிக்குமா உங்களுக்கு? இதானே நிக்கும். சோ இந்த மாரி தான் நீங்க எடுக்கணும். ரைட்? நான் ஃபுல்லா எடுக்கல. இன்னும் ஒரு 2 பாயிண்ட் வேணா நான் உங்களுக்கு இன்னும் எடுத்து காமிக்கிறேன். வீடியோ ரொம்ப லாங்கா போயிரும். நெக்ஸ்ட் அலாட்மெண்ட் வந்து எப்பக்குள்ள பண்ணணும்? ரீசனபிள் டைம்க்குள்ள பண்ணணும். ரீசனபிள் டைம டிஃபைன் பண்ணியிருக்காங்களா? இல்ல. ஒரு கேஸ்க்கு தகுந்த மாரி ரீசனபிள் டைம்ங்கிறத அ அ ஒ என்ன சொல்றது? நியாயமான டைம்க்குள்ள நீங்க முடிக்கணும். அன்வான்டடா டைம் எடுக்கக்கூடாதுன்னு தான் மீன் பண்றாங்க. சோ அலாட்மெண்ட் வந்து ரீசனபிள் டைம்க்குள்ள பண்ணணும். கரெக்ட்டா? சோ இத நான் வேற எப்படி எழுதலாம்? ரீசனபிள் டைம். முடிஞ்சுச்சா? செகண்ட் பாயிண்ட் ஓவரா? தேர்ட் பாயிண்ட். சோ ஃபர்ஸ்ட் வந்து அப்ராப்ரியேட் அத்தாரிட்டி பண்ணணும். செகண்ட் ரீசனபிள் டைம் பண்ணணும். டைம்க்குள்ள பண்ணணும். இதுதான் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் வந்து அன்கண்டிஷனல் அண்ட் அப்சல்யூட்டா தான் இருக்கணும். அலாட் பண்ணிட்டு நான் அலாட் பண்றேன். ஆனா இந்த கண்டிஷன்ஸ் ஃபாலோ பண்ணணும் நீயே அப்படிங்கிற மாரி இருக்கக்கூடாது. அப்சல்யூட்டா அலாட் பண்ணிட்டேன்னா அந்த ஷேர் உனக்கு தான். ஓகே. இந்த மாரி நீங்க அலாட் பண்ணணும். கரெக்ட்டா? சோ ஃபர்ஸ்ட் அதே மாரியே நான் எழுதின மாரியே நீங்க எழுதுனீங்க அப்படின்னா, ஒரு ப்ராப்பரா 1 பேஜ்ல உங்களுக்கு இந்த ஃப்ளோ சார்ட் முடிஞ்சிரும். நீங்க நிஜமா சொல்றேன். நோட் புக்ல கூட 2 பேஜ்க்கு இந்த ஃப்ளோ சார்ட் இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஆனா எக்ஸாம்க்கு முன்னாடி நாளு இத மொத்தமா படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு 5 மினிட்ஸ் மேல ஆர் 6 மினிட்ஸ் ஆகுது அப்டின்னா, அந்த ஃப்ளோ சார்ட்ட நீங்க அடிக்கடி ரிவிஷனும் அந்த ஃப்ளோ சார்ட்லயே பண்ணியிருந்தீங்கன்னா 2 மினிட்ஸ்ல முடிஞ்சிரும். அப்ப இந்த 2 மினிட்ஸ்ல நான் ஒரு பேஜ்க்கு நான் சேவ் பண்றேன் அப்டின்னா, யோசிச்சு பாருங்க எவ்ளோ எக்ஸ்ட்ரா படிச்சுட்டு போலாம் அப்டின்ட்டு. இந்த மாரி பண்ணீங்க அப்டின்னா, செல்ஃப் ஸ்டடி ஸ்டூடண்ட்ஸ் மெயினா நீங்க இத பண்ணி தான் ஆகணும். ஓகே. நான் ஏன் செல்ஃப் ஸ்டடி ஸ்டூடண்ட்ஸ்க்கு இவ்ளோ மெனக்கெட்டு சொல்றேன் அப்டின்னா, இந்த வேலைய ஃபுல்லா கிளாஸ்ல நான் பண்ணி குடுத்துருவேன். கிளாஸ் வர ஸ்டூடண்ட்ஸ்க்கு. நான் சாம்பிள்க்கு வேணா காமிக்கிறேன். இது வந்து நம்ம லைவ் கிளாஸ் எடுத்தப்போ இருந்த ச நான் கிளாஸ்ல இப்டி சொல்லி சொல்லி தான் நான் எடுப்பேன். ஓகே. இப்ப பிரைவேட் பிளேஸ்மென்ட்னு ஒரு டாபிக் இருக்கும். ஷேர் கேப்பிட்டல்ல தான். உங்களுக்கு அந்த புக்க பார்த்தாலே தல சுத்தும். நான் இந்த மாரி பிரிச்சு நான் எழுதி சொல்லிக் குடுத்திருப்பேன். ஸ்டூடண்ட்ஸோட கிளாஸ் ஒர்க் நோட்ல இப்டி இருக்கும். அவங்க எக்ஸாம்க்கு முன்னாடி இத ரீட் பண்ணிட்டு போனாலே போதும். அந்த மாரி இருக்கும். ஆனா உங்களுக்கு அந்த ஃபெசிலிட்டி இல்லங்கிறதுனால நீங்க தான் அந்த வேலைய பண்ண வேண்டியது வரும். அதனால தான் சொல்றேன். தயவு செஞ்சு ஒ அ டைம் ஆகுது, வெட்டி வேல பண்றோம் இதெல்லாம் யோசிக்காம தயவு செஞ்சு இத பண்ணுங்க. இது பண்ணீங்க அப்டின்னா தான் எக்ஸாம்க்கு முன்னாடி உங்களால நீங்க நெனச்ச அளவுக்கு ஸ்பீடா படிச்சு முடிக்க முடியும். ரைட்? ஐ ஹோப் திஸ் வீடியோ வாஸ் ஹெல்ப்ஃபுல். கொஞ்சம் லாங்கான வீடியோவா இருந்திருக்கும். பட் ஐ ஹோப் திஸ் வாஸ் ஹெல்ப்ஃபுல் டூ யூ. இதுக்கு மேலயும் உங்களுக்கு ஏதாவது ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்க்ட் கொஸ்டின்ஸ் வந்து எனக்கு அகைன் ஃப்ரீக்வென்ட்டா ஒரே கொஸ்டின் எனக்கு வந்துட்டு இருந்ததுன்னா, ஐ டெஃபினெட்லி மேக் அ வீடியோ ஆன் இட். So in case of any other doubts, please leave your query on the comment section. Thank you so much and keep hustling.